11/93, 14/93 இப்படி ஒரு 4 வழக்குகள் இருந்தது. 4 வழக்குலையுமே ஒவ்வொரு வழக்குலையும் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர், 130 பேர் குற்றவாளிகளா சேர்த்து வச்சிருந்தாங்க. தடாவலூர்ல இருந்தாங்க. அதில ஒரு 50லிருந்து 60 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்க. 60லிருந்து 70 பேர் கர்நாடகாரர் இருப்பாங்க. அந்த கர்நாடக மக்கள்ல ஒரு 30 பேர் தமிழர்கள் இருப்பாங்க. 30 பேர் கர்நாடகாரங்க இருப்பாங்க. அதேமாரி வீரப்பனுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கைங்கிற பேர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களையும் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட கன்னட மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்காங்க. அதுலலாம் அவங்க வேறுபாடு பார்க்கல. வீரப்பனோட தொடர்புல இருந்த எல்லாரையுமே அடிச்சதோ, வச்சதோ, சுட்டுக் கொன்னதோ நடத்துனாங்க. இந்த இடத்துல தமிழன், கன்னடன் அப்படிங்கிற அந்த வேறுபாட்ட அவங்க பார்க்கல. வீரப்பனுக்கு உதவினார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில தான் பார்த்தாங்க. ஆனா அங்கேருந்து உதவிகள் வந்திருக்கு நெறைய. ஆமா. அது என்னன்னா சொல்லப்போனா பழங்குடி மக்கள்னாவே பெரிய அளவுல வெளி உலக பற்றி புரிதல் இல்லாத, அ யார் உதவி கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கிற மக்கள். பழங்குடி மட்டுமல்ல, பழங்குடி அல்லாத மக்களும் அந்த பகுதியில. எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய மக்கள். அதில தமிழ்நாட்டுக்காரங்கள விட கர்நாடகாக்காரங்க அதிகமா உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் வெள்ளந்தியா இருக்காங்க.